கருப்பு சமீபத்தில் ரொம்ப அழகாக ஓடிட்டுருக்க திரைப்படம் தான் கருப்பு. அதை இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அந்த திரைப்படத்தில் என்னென்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அந்த திரைப்படம் பார்த்த பெருமக்களுக்கு தெரியும், அல்ல பார்க்காத பெருமக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். குலதெய்வத்தை நேசிக்கிற பெருமக்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு குலதெய்வத்தை, ஒரு காவல் தெய்வத்தை முழுமையா ஒரு கதாநாயகனாக ஆரம்பம் முதல் இறுதி வரை கருப்பு தான் கதாநாயகனாக இருக்கிற மிக சிறந்த காவியம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, நம்பி நிற்கிற பெருமக்களுக்கு மிக மகத்தான கிடைக்கப்பெற்ற ஒரு பொக்கிஷம் இது மாதிரியான திரைப்படங்கள். ஏங்க, நம்ம வருஷத்துக்கு போய் ஒரு தடவை கும்பிடுற சாமிய நாளெல்லாம் வாழ்நாள் முழுவதும் அந்த தெய்வம் அந்த நீதிக்காக எப்படி நின்று காத்து கொடுத்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்திருக்காங்கல்ல. அதனாலதான் அதை பொக்கிஷம்னு சொல்றேன். மலவோல உண்மையும் நீதியும் நேர்மையுமா கருப்பனை நம்பி நிற்கிற மக்களுக்கு அந்த இது போன்ற திரைப்படங்கள் பொக்கிஷம்தான். சரிங்க, அந்த திரைப்படத்துல நாம் பார்த்து வியந்த உண்மையான நிகழ்வுகள் என்ன? அதுல கருப்பனை பத்தின விஷயங்கள், கருப்பன் சார்ந்து வந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே உண்மை உண்மை. முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு கனவு வரும். யாருக்கு? அந்த பெரியவருக்கு தன்னுடைய மகளுக்காக அந்த நோய்க்கு ஒரு சிகிச்சை செய்யணும் அப்படின்னு இருக்கிற அந்த பெரியோருக்கு வரப்போகிற அந்த ஒரு கஷ்ட நஷ்டத்தை அந்த சாமி எப்படி வருது, அதை எப்படி காத்து கொடுக்குது அப்படிங்கிற முதல் விஷயம் கனவு. அது உண்மை. அது நேர்லையும் சரி நிஜத்திலையும் சரி எல்லா மக்களுக்கும் நடக்கும். கருப்பு இருக்காரு அப்படின்னா அந்த கருப்பை நடக்க போற நிகழ்வு அந்த மக்களுக்கு, சத்தியமான மக்களுக்கு காட்டி கொடுப்பாரு. அந்த சத்தியமான மக்களுக்கு காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம நான் இருக்கேன் கலங்காதங்கிறதையும் காட்டி கொடுப்பாரு. அதை ரொம்ப அழகா அதுல துல்லியமா காட்டியிருக்காங்க. அப்ப தெய்வத்தை சுமக்கிற நேசிக்கிற பெருமக்களுக்கு மட்டுமல்ல, உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு எல்லா இடத்துக்கும் அந்த சாமி வரும், காத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அழகான ஒரு நிகழ்வை முதல்லயே வச்சிருப்பாங்க. சரி, இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, கருப்பை மேல வைக்கிற நம்பிக்கை. அந்த பெரியவர் என்ன பண்ணுவாரு, அந்த அவரை போய் வணங்க மாட்டாரு. அந்த அந்த நீதிமன்றத்துல இருக்கிற அந்த வேட்ட கருப்பு, அந்த கருப்பனை போய் அவர் வணங்க மாட்டாரு. தன்னால முடிஞ்ச முயற்சியை செய்துக்கிட்டே இருப்பார். எப்போது அவருக்கு கஷ்டம் வருகிறதோ, எப்போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியல, அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியலைங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்றாரு, அந்த போய் அந்த வேட்ட கருப்பனை நினைக்கிறாரு, வணங்குறாரு. இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் தான் மேல நம்பிக்கை வச்சு தன்னை வணங்குறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் அந்த கருப்பை காத்து கொடுப்பாருங்கிறத ரொம்ப அழகா அந்த இடத்துல அந்த உண்மையான நிகழ்வையை அங்க பதிவு செஞ்சிருக்காங்க. நான் இருக்கேன், கருப்பனை வணங்கல, கருப்பனை நினைக்கல அப்படின்னா என்ன இருக்கிற கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் போய் கருப்பனை வணங்குறேன், கருப்பனை வேண்டேன் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கருப்பனோட பிள்ளையா நான் மாறுவேன். அப்ப அந்த கருப்பனோட அந்த அருள் பார்வை எனக்கு கிடைக்கும் போது அந்த கருப்பை எனக்காக இறங்கி வருவார், எனக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பாரு. அதை அழகா அந்த இடத்துல அந்த திரை காவியத்துல காட்டியிருக்காங்க. இது இரண்டு. மூன்றாவது என்ன அப்படின்னா, அந்த கருப்பனா வர்றாருல, அவரு திரு சூர்யா அவர்கள், அந்த கருப்பனா வர்ற அனைத்து தகுதிகளும் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகா சிறப்பா அமையப்பெற்ற ஒரு தேர்வு தான் திரு சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்துல கருப்பா, வேட்ட கருப்பா வேடமிட்டு நடிச்சது அவருக்கு பொருந்துங்க. அவ்வளவு சுத்தமான தூய்மையான, தன்னுடைய மக்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை வைத்து எல்லா மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் ஆகச்சிறந்த ஒரு கல்வி, ஒரு திருப்பணியை செய்கிற ஒரு பெருமகன் அவரு. அதுதான் அவர் சரியான பொருத்தம். கருப்பை வர்றாரு அப்படின்னா இது மாதிரி ஆட்கள் எல்லாரு மேலேயும் கருப்பெல்லாம் வந்துட மாட்டாருங்க. எல்லாரையும் கருப்பனாலாம் காட்டிட முடியாதுல்ல. யாரு மனசுக்கு நீதிக்கு நேர்மையா உண்மையா உள்ளன்போடு இருக்கிற பெருமக்கள் தான், ஏழை எளிய மக்களுக்கு துணையா நிற்கிற பெருமக்கள் தான் இது மாதிரியான சாமியோட தரிசனம் கிடைக்கும், சாமி தொடும். அப்பேற்பட்ட அழகான அம்சம் பொருந்தியவர் தான் சூர்யா அவர்கள். ரொம்ப அழகான ஒரு பொருத்தம், நல்ல தேர்வு. சரி,
அவரை காட்டும் போதே அவருடைய உடல் கட்டழகும் சரி, கருப்பனோட கட்டழகு எப்படி நல்லா கட்டழகா, கருத்த மேனி அழகா, இப்படி நாடு நரம்பெல்லாம் முறுக்கேறி அவருடைய பார்வையிலிருந்து எல்லாம் அமையப்பெற்ற ஒரு தோற்றம் அவரு திரு சூர்யா அவர்களுடைய உருவத்திலேயே அமைய பெற்றிருக்கும். சரிங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு காட்சி இருக்கும். அது எது மாதிரியான காட்சி அப்படின்னா, அந்த வேட்ட கருப்ப முளகாய அரைச்சு முளகாய தடவி வேண்டுதல் அவர் உடல்ல மேனியில தடவி வேண்டுதல வைக்கிறது. இந்த நிகழ்வு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. மாசாணியம்மன் கோவில்ல எப்படி அப்படின்னா, தனக்கு எதிராக நீதி கிடைக்காத, தனக்கு எதிராக ஒரு சில வினைகளை செய்து பாதிக்கப்பட்ட பெருமக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மிளகாவத்தலை வாங்கி அந்த மாசாணி அம்மனோட எல்லையில அவங்க கையாலேயே அரைச்சு அதை அந்த தாயோட சுயம்பா இருக்கு அதுல தடவி விடுவாங்க. அந்த தாய்க்கு அதனுடைய தாயோட உக்கிரத்தையும் அந்த தாய் தனக்கு கிடைக்கப்பெற்ற அநீதியையும் தட்டி கேட்க அது வழிவகுக்கும். அது அழகா அந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த காட்சிய இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு. சரி, இது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா, நீதி தெய்வம் அப்படிங்கிற அந்த கருப்பனை நீதிக்கு தானப்பா துணையா இருப்பாரு. நீதி யாருகிட்ட இருக்கோ அவன் எவ்வளவு பெரிய கோடான கோடீஸ்வரன், அவன் அநீதி இழைச்சான் அப்படின்னா அவனை தள்ளி விட்டு நீதியான மக்கள்கிட்ட தான் நிற்பாரு, நீதியை பெற்று கொடுப்பாருங்கிறதுக்கு ஒரு சான்றாக ஒரு நீதிமன்றத்திலேயே தாம் பிள்ளைக்கு தன்னை நாடி வந்த பிள்ளைகளுக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய அந்த காட்சி அமைப்புகள் இருக்குல்ல, ரொம்ப அற்புதம். நீதியான தெய்வம், ஒரு நீதி கிடைக்கல அநீதி கிடைக்குது அப்படின்னா அதற்கு சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கிற ஆளாரு. அதனாலப்பா கருப்பேன் நீதியான தெய்வம் அப்பா சொல்றோம்ல, அவரே வர்றாரு, அவரே வந்து அந்த நீதியை பெற்றுக் கொடுக்கிறாரு. அந்த பெரியோருக்கும் அந்த பிள்ளைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க அவரே வர்றாரு. ரொம்ப அழகா நீதிமன்றத்துல தாம் பிள்ளைக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க அந்த கருப்பை இறங்கி வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான காட்சி அமைப்பு அற்புதம். சரிங்க, நிறைவா ஒண்ணு சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இறுதியில எப்படி அந்த கருப்பன் அவருடைய தோற்றம் வரும்போது அந்த தோற்றத்துல அவருடைய திரு சூர்யா அவர்களுடைய தோற்றமும் அவருடைய ஆற்றம் அவருடைய பார்வை அவருடைய சீற்றம் அந்த காட்சி அமைப்பு ஒளிப்பதிவு இசை எல்லாமே ஒரு வேட்ட கருப்பு ஒரு மனுஷனை தொட்டு ரத்தமும் சதையும் கலந்து நின்னா எப்படி ஒரு மனுஷன் இறைவனாக கருப்பனாக தோற்றம் பெறுவானோ அது அப்படியே அழகா அந்த இடத்துல காட்சி அமைப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு சாமி இறக்குறாங்க, சாமி பரிபூரணமா வருது அப்படின்னா அந்த சாமிக்கு தேவை என்ன? சலங்க மாறாட்டு சங்கிலி எலுமிச்சங்கனி எப்படி நல்லா கொண்ட ஓட்டு வாய் சிவக்க வெற்றிலை போட்டு அதனுடைய ஆயுதம் வல்லைய கம்பா அருவாவா வேல்கம்பா அதனுடைய சாட்டையா சலங்கையா கால் சல்லடமா தலைக்கு சல்லடமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறக்க அந்த சாமிக்கு தேவைப்படும், அந்த சாமி அடிக்கு தேவைப்படும். அதோட அமைப்பு அழகா அந்த இடத்துல காட்டி அந்த திரு சூர்யா அவர்களுடைய நடிப்பு அடே அப்பா அற்புதங்க. வேட்ட கருப்பை நான் உணர்ந்தனப்பா, கருப்பனை சாமி யாரெல்லாம் சாமி வருதோ சாமி ஆடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவர்கள் மேல் வரும் தெய்வத்தை ஒரு கணம் உணர வைத்த காட்சி அமைப்பு திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மிக துல்லியமாக எல்லாராலையும் இப்படி எல்லாம் கொடுத்துட முடியாதுங்க. தெய்வத்தை உண்மையா நேசிக்கிற பெருமக்கள் நீதியா அதனுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்ல செயல்களை செய்ய முயற்சிக்கும் ஒரு சில நபர்களால் மட்டுமே இது போன்ற படைப்புகளை உருவாக்க முடியும். அந்த வழியில அந்த அந்த படக்குழு இருக்காங்கல்ல, உண்மைக்கே சொல்றேன், குல தெய்வங்களுக்காகவே காவல் தெய்வங்களுக்காகவே கிடைக்க பெற்ற ஒரு அழகான ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு வைரம் தான் இந்த ஒரு திரைப்படம். ரொம்ப அழகா தெய்வ சக்திய சாமி கருப்பின் மேல இருக்கிற நம்பிக்கையை உயர்த்தி கொடுத்த அந்த படக்குழு அனைவருக்கும் அறிவு நண்பர்கள் சார்பாக மனப்பூர்வமான நன்றியையும், இதுபோன்று படைப்புகள் தெய்வத்தை இருக்கும் நம்மை காக்கும் அப்படிங்கிறத மேலும் உறுதி செய்யுங்கிறத ரொம்ப அழகா சொல்லி இது போன்ற படைப்புகளை உண்மையான படைப்புகளை லாப நஷ்ட நோக்கங்களுக்கு இல்லாம உண்மை தன்மை மாறாம இந்த மக்களுக்கு அந்த தெய்வ சக்தியை மேலும்
வலுப்படுத்தணும், தெரியப்படுத்தணும். இது போன்ற காட்சி அமைப்புகள் உருவாக்கணும், திரை காவியங்கள் உருவாகணும்னு ஒரு கோரிக்கையை வச்சு அறிவோம் அன்பர்கள் சார்பாக அனைவருக்கும் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு, அறிவோம் அன்பர்கள் அனைவரும் அந்த திரைப்படத்தை பார்க்குமாறு பணிவுடன் வேண்டி விரும்பி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.